குட் ஈவினிங் சகோதர சகோதரர்களே. இந்த கூடுகை ஆரம்பிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தின் காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்கு ஆரம்பமாக நம்ம ஜெபம் செய்து இந்த பாடத்தை ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் பரலோக தந்தையே, உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் மனுஷரால் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, உமக்கே துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இஸ்ரேலின் தேவனே, இஸ்ரேல் தேசத்துக்கு சமாத கட்டளிடும் தேவனே, இந்த நாளில் கூட இந்த பாடத்தை கேட்கிறத நாங்கள் உடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறதக்கதாகவும் தேவனை கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். இந்த கூடுகளை கலந்து கொண்டுதான ஒவ்வொரு சகோதர சகோதரி நினைக்கிறோம். பலப்படுத்துங்க. எங்கள் அனைவருக்கும் தேவையான பரிசுத்தாவின் ஞானத்தை தந்து உடைய வார்த்தைகளை தியானிக்க, கற்றுக்கொள்ள, படிக்க தேவனை கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். இந்த பாடத்தை நடத்துக்கதான சகோதரியும் சமூகத்தில் வைக்கிறோம். தேவனே, அவருக்கு தேவையான நம்முடைய பரிசுத்தாவை தந்து தேவனே அவரிமா நம்முடைய பரிசுத்தாவிலே வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். தேவனே, ஆரம்பம் முதல் முடிவரை நம்முடைய கிருபையும் பிரசன்னம் எங்களோடு இருந்து நீதாமே வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ரட்சகரும் எங்கள் கண்மலையும் கோட்டையுமா இருக்குதான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். அன்பான சகோதரர்களே, நம்ம தொடர்ச்சி பார்த்துட்டு வருகிறதான ஆசாரிப்பு கூடாரத்தை இந்த நாளில் கூட நம்ம அதில் இருக்கிறதான ஸ்டீஃபன் அவர்கள் நடத்தி தரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு மீண்டுமாக 3 மாதங்களுக்கு பிறகு நம்ம அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் அதை பற்றின ஆராய்ச்சிகளை நம்ம மேற்கொள்வதற்கு நம்முடைய பிதாவாகி தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிதாவாகி தேவனுக்கு நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் இயேசுவின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்வோம். கடந்த 3 மாதங்களாக கர்த்தருடைய இந்த ஒரு மரணம் மற்றும் அதை சார்ந்த பாடங்கள் நம்ம நிறைய பார்த்தோம். ஆனாலும் இந்த ஒரு டேபர்நாக்கிள் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், அதில் கூட அநேக விதங்களில் கர்த்தருடைய பலி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம டிசம்பர் வரைக்கும் நம்ம பார்த்த பாடங்கள் பார்க்கும்போது முக்கியமாக இந்த ஒரு 14வது சாப்டர் ஆல்ரெடி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டபடி ஒரு ரிவிஷன் என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த 14வது சாப்டரில் கிட்டத்தட்ட 6 பாடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். 6 வீக்ஸ் நம்ம சப்ஜெக்ட் பார்த்துருக்குறோம். த சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலர்களுடைய பலிகளும் காணிக்கைகளும், இதுதான் வந்து இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நீங்கள் கூட என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கேதர் பண்ணிக்கலாம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத கேதர் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களிடத்திலிருந்து ஏதாவது கருத்துக்களோ அல்லது பதில்களோ வந்தால் கூட ரொம்ப நல்லது. நம்ம ஆல்ரெடி பார்த்த பாடங்கிறதுனால நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். நீங்கள் பதில் நீங்கள் சொன்னீங்கன்னா இது நல்லது. இல்லைனாலும் இந்த ஸ்லைடில் உங்களுக்கு பதில்கள் இருக்கும். முடிந்த அளவுக்கு நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம பார்த்தது வந்து மொத்தம் 6 பாடங்கள் பார்த்துருக்குறோம். மெயின் டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எத்தனை வகையான பலிகள் இருக்கு? ஸோ முதலாவது கேள்வி, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பலிகளாக செலுத்துவதற்கு எவ்வளவு விஷயங்களை வந்து இங்கே தேவன் கொடுத்துருக்கிறார் பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தில்? யாராவது பதில் தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். எவ்வளவு பலிகள் கொடுக்க சொல்லியிருக்கிறார்? 10 விதமான பலிகள். எஸ், தேங்க்யூ சிஸ்டர், நன்றி. சரியான பதில் 10 விதமான பலிகள். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ முதலாவது பர்ன்ட் ஆஃபரிங்ஸ். ஸோ பர்ன்ட் ஆஃபரிங்ஸ்ன்னு சொல்லும் போது தகன பலி, சர்வாங்க தகன பலி. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் மீட் ஆஃபரிங்ஸ், போஜன பலி.
மூணாவது சின் ஆஃபரிங்ஸ், பாவ நிவாரண பலி. நாலாவது பீஸ் ஆஃபரிங்ஸ், சமாதான பலிகள். அஞ்சாவது ட்ரிங்க் ஆஃபரிங், பானபலி. ஆறாவது வந்து ஃப்ரீ வில் ஆஃபரிங், ஸோ தானாய் முன் வந்து கொடுக்கிற பலிகள். ஏழாவது ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் ஆர் கில்ட் ஆஃபரிங், குற்ற நிவாரண அல்லது பாவ நிவாரண பலிகள். அடுத்தது எட்டாவது நம்ம பார்க்குறோம் ஹீவ் ஆஃபரிங். ஹீவ் ஆஃபரிங்னா யாராவது சொல்றீங்களா என்னென்ன? ஹீவ் ஆஃபரிங் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. ட்ரை பண்ணலாம். ஆன்சர் தெரியலைங்களா? ஹீவ் ஆஃபரிங். சரி, வேவ் ஆஃபரிங்னு என்ன? இந்த கேள்வி ஆல்ரெடி நான் கேட்டிருக்கிறேன், மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேவ் ஆஃபரிங்னா அசைவாட்டும் பலி. தேங்க்யூ சிஸ்டர். அசைவாட்டும் பலி, வேவ் ஆஃபரிங். இப்போ ஹீவ் ஆஃபரிங்னா பைபிள்ல இருந்த ஒரு வார்த்தை நம்ம தேடி தான் பார்க்கணும் அது எங்க இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஹீவ் ஆஃபரிங் அப்படின்னா உயர்த்தி பிடிக்கும்போது, அதாவது உயர்த்தி பிடிக்கும்போது செய்கிற பலிகள். இப்போ வேவ் ஆஃபரிங்னா அசைவாட்டும் பலிங்கிறது நமக்கு தெரியுது. ஹீவ் ஆஃபரிங் சொல்லும் போது உயர்த்தி பிடித்தல் அல்லது உயர்த்தி பிடிக்கும் போது ஒரு பலி ஏற்படுது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்வீட் சேவர் ஆஃபரிங். ஸ்வீட் சேவர் ஆஃபரிங் சொல்லும் போது சுகந்த வாசனையின் பலி. இப்போ இந்த ஒரு 10 விதமான பலிகள் வந்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த பலிகள், காணிக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கர்த்தர் இயேசுவையும் அதே போல சபையையும் இங்கே அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முக்கியமாக 4 பலிகளை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கடந்த மாதங்களில் 4 பலிகள் பார்த்துருக்குறோம். யாருக்காவது நினைவு இருக்கா என்னென்ன பார்த்தோன்னு? இந்த 10ல் 4 நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஞாபகம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். பிரதர், சின் ஆஃபரிங், பர்ன்ட் ஆஃபரிங், ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஓகே, சின் ஆஃபரிங், பர்ன்ட் ஆஃபரிங், ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஓகே, 3 சொல்லிட்டீங்க. இனி ஒன்று? இந்த குற்ற நிவாரண பலிகளை பத்தி கூட பாத்தங்க. தேங்க்யூ சிஸ்டர், நன்றி. இப்போ 2 பேரும் இந்த 4 ஆன்சர் சொல்லிட்டீங்க. இப்போ குற்ற நிவாரண பலிகள் பற்றி கூட நம்ம லாஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம். மொத்தமாக 4 ஆஃபரிங்ஸ் பார்த்தாச்சு. மீதி இருக்கிற 6 ஆஃபரிங்ஸ் வந்துட்டு வரப்போகிற நாட்கள் நம்ம பார்க்கலாம். அது எப்படி, எதற்காக தேவங்க செலுத்த சொன்னாங்க. சரி, முக்கியமாக இந்த ஒரு பலிகளை வந்துட்டு மெயின் டாப்பிக்கில் நம்ம எடுக்கும்போது 5 பலிகளில் வந்துட்டு அடக்கிடலாம். ஸோ இந்த 5 பலிகள் வந்து நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த 5 பலிகள் பர்ன்ட் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், மீல் ஆஃபரிங், ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். ஸோ இந்த 5 பலிகளில் இந்த ஒரு ஸ்வீட் சேவர் ஆஃபரிங்கும் வந்துடும். அதே போல் மற்ற விஷயங்களும் வந்துட்டு இதில் உள்ள வந்துடும். அப்போது மொத்தமாக பார்க்கும்போது இப்போ தேவன் கொடுக்குற இந்த ஒரு கட்டளைகளாக இருக்கட்டும், நியாயப்பிரமாணங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தினுடைய ஒரு பேஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய பலி. இப்போ கர்த்தர் தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம முக்கியமாக பார்க்குறோம். அப்போ எப்படியெல்லாம் கர்த்தருடைய பலியானது தேவனால அங்கீகரிக்கப்பட்டது, தேவனால அது எப்படி பார்க்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக இந்த ஒவ்வொரு விதமான பலிகளில் பார்க்குறோம். இது வந்துட்டு நிறைய விலங்குகள், அனிமல்ஸ் வந்துட்டு அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ முக்கியமாக வந்துட்டு காளை, எருது, அதே போல் பசு, ஷீப் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டுக்குட்டி, செம்மறியாடு, வெள்ளாடு, அதே போல் கோட்ஸ் நம்ம பார்க்குறோம். அதே போல் பேர்ட்ஸில் பார்க்கும்போது டர்ட்டில் டவுஸு, பிஜியன்ஸ், புறாக்களும் புறா குஞ்சுகளும் அங்கே வந்து பயன்படுத்தப்பட்டது.
அதே போல போஜன பலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களை தேவன் வந்து கொடுத்தாரு. ஸோ முக்கியமாக நிறைய மாவு, அதே போல பிரெட்ஸு, கேக்ஸு, வேஃபர்ஸு இதெல்லாம் வந்துட்டு அவங்க செஞ்சு அங்கே தேவனுக்கு வந்து பலியிடணும். அதற்காக நிறைய விஷயங்களை வந்து அங்கே பயன்படுத்த சொல்லியிருக்கிறார். முக்கியமாக வந்துட்டு எண்ணெய், ஆயில் யூஸ் பண்ணணும். அதே போல் உப்பு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மீட் ஆஃபரிங்கில் வந்துட்டு அது நமக்கு வருது. நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஒரு ஆஃபரிங்கை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா 2 வகையாக வந்துட்டு பிரிக்கலாம். ஸோ ஒரு சில பலிகள் வாலண்டரியாக வந்துட்டு அது வந்து செலுத்தப்படுகிற பலிகள். உதாரணத்திற்கு வந்து பேர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி, சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தானாக முன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வந்து செலுத்துவாங்க. இப்போ பீஸ் ஆஃபரிங்காக இருக்கட்டும், மீட் ஆஃபரிங்காக இருக்கட்டும், சமாதான பலிகளும் போஜன பலிகளும் இதெல்லாம் வந்துட்டு அவங்கள என்ன பண்ணலாம்னா வந்து செய்யலாம். ஆனால் ஒரு சில பலிகள் வந்து தேவன் எப்படித்தான் சொல்லிட்டாருன்னா, ஒரு விஷயம் நீங்கள் தவறு பண்ணிட்டீங்கன்னா அதுக்குண்டான பரிகாரம் பண்ணணும். அதை நம்ம 2 பலிகளை பார்க்குறோம். சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலிகள், மற்றும் ட்ரெஸ்பாஸ், குற்ற நிவாரண பலி. அப்போ இது 2த்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக தேவன் சொல்லும் போது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் வசனங்கள். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9 13 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இது நம்ம ஆல்ரெடி படித்த வசனங்கள் தான். தேவன் வந்து ஒவ்வொரு பலிகளையும் ஏறெடுக்கும் போது எப்படி அது வந்து ஏறெடுக்கணும் அப்படிங்கிறத ஆரோனுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வந்து தேவன் சொன்னார். ஸோ முக்கியமாக சர்வாங்க தகன பலி, பேர்ன்ட் ஆஃபரிங் சொல்லும்போது நிறைய அந்த ஒரு பலிகளை அவங்க ஏறெடுக்கும் போது அது எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னா அமையாமல் இருக்கணும். அது எப்பொழுதுமே காலையில் அவங்க பலிகளை ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு முடிகிற வரைக்குமே அது என்ன பண்ணணும்னா அந்த பலிபீடத்தின் மேலே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேலே எரியணும். இப்போ தேவன் கொடுத்துருக்கிற கட்டளைகள் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம கூட கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை ஆசாரியனுக்காகவோ அல்லது பலிபீடம் தானே, ஸோ பலிபீடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணலாம். ஆனால் தேவன் கொடுக்குற கட்டளைகள் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாரு. அது என்னன்னா கண்டினியூஸாக அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதில் கூட நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கு. யாராவது சொல்றீங்களா? இதில் என்ன பாடம் இருக்கு நமக்கு? என்ன பாடம் இருக்கு? பிரதர், பலி ஏறெடுக்கிறதுன்றது மனம் திரும்புதலுக்காக பலி எடுக்கிறதா பாக்குறோங்க. மறுபடியும் அதே பாவத்தை நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்றது பாக்குறோங்க பிரதர். அதே மாதிரி அறியாம செய்த பாவத்திற்கு வந்து மன்னிப்பு இருக்குது அப்படின்றத பாக்குறோம் பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ பலி ஏறெடுப்பது அப்படின்னு சொல்றது முக்கியமாக மீண்டும் மீண்டுமாக நம்ம அதே ஒரு தவறை செய்யக்கூடாது. ஸோ அதில் ஒரு பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் 2வது பாயிண்ட் கூட சிஸ்டர் சொன்னாங்க, நல்ல ஒரு பாயிண்ட்டு. இப்போ பலிகள் ஏறெடுக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு வந்து முதலாவது ஒரு பலி நம்ம பார்த்தோம், பர்ன்ட் ஆஃபரிங், சர்வாங்க தகன பலி. இப்போ சர்வாங்க தகன பலியை தேவன் ஏறெடுக்க சொல்லும்போது அவர் எப்படி ஏறெடுக்க சொன்னார்? ஏன்னா இந்த ஒரு வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9 13 வரைக்கும். இப்போ அந்த வசனங்கள் வாசிக்கும் போது ஸோ அவங்க எப்படி அதை வந்துட்டு செலுத்துறாங்க அப்படின்னா, சர்வாங்க தகன பலின்னு சொல்லும் போது ஃபுல்லாக என்ன பண்ணா அப்படியே அது வந்து செலுத்தப்படும். ஸோ அப்படி செலுத்தப்படும் போது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில நேரங்களில் அந்த ஒரு மிருகத்தினுடைய அந்த ஒரு விலங்கினுடைய ஒரு சில பகுதிகள், முக்கியமான பார்ட்ஸ், இன்னர் பார்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பலிபீடத்தின் மேலே வைப்பாங்க. அது என்ன பண்ணால் முற்றிலுமாக அது எரியணும். அதனுடைய தோல் மற்றும் அதனுடைய சாணம் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரகாரத்திற்கு வெளியில் அவுட் சைடு த கோர்ட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எரிப்பாங்க. இப்போ அதில் வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் நமக்கு இருக்குது.
ஆனா மெயின் தாட் என்னன்னா, பலிபீடத்தின் மேல அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. இது வந்துட்டு நம்ம ஆசரிப்பு கூடாரம் நேரடியாக நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆனா ஆவிக்குரிய ரீதியில இந்த ஒரு வசனங்கள் நமக்கு எப்படி அப்ளை ஆகும்? இது எப்படி நமக்கு அப்ளை ஆகும் ஸ்பிரிச்சுவலா? எனி அதர் கெஸ்? யார் வேணா பேசலாம், நிறைய பேர் இருக்கீங்க ஆன்லைன்ல. எஸ் சிஸ்டர், மேகலா சிஸ்டர் சொல்லுங்க. இதை நான் புரிஞ்சுக்கிட்டது சொல்றேங்க. இந்த நம்ம அஹ், நம்மளுடைய பலி விட்டு விட்டு இல்லாம எப்பயுமே ஒரே சீரா நம்ம செலுத்தக்கூடியதா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. எஸ், தேங்க்யூ சிஸ்டர், நல்ல பாயிண்ட். ஸோ நம்முடைய பலி வந்து விட்டு விட்டு இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே அது இருக்கணும். பாயிண்ட், சரியான பாயிண்ட். இப்போ இங்க பிரதர் சொல்லும் போது காலையிலையும் ஒரு பலி கொடுக்கணும், மாலையிலையும் ஒரு பலி கொடுக்கணும். அதே போல ஒரு விஷயம் வாசிக்கலாம். சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் டு பி கெப்ட் அப் கண்டினியூலி. ஸோ தொடர்ச்சியாக அந்த ஒரு ஆசாரியர் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்தி கொண்டே இருக்கணும். அந்த ஒரு அக்னி என்ன ஆகக்கூடாதுன்னா அவியக்கூடாது. அதெல்லாம் பார்க்குறோம். ஃபயர் நெவர் சஃபர்டு டு டை அவுட். எப்பொழுதுமே அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதில் நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் அந்த ஒரு ப்ராசஸிங் வந்து போயிட்டே இருக்கும். அது வந்துட்டு நம்ம லிமிட்டு நம்ம சொல்ல முடியுமானா அந்த லிமிட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு மிருகத்தை அதில் போட்டுட்டாங்க, அதனுடைய இன்னர் பார்ட்ஸோ ஏதோ ஒன்று போட்டுட்டாங்கன்னா அது முழுவதுமாக எரிந்து தீரும் மட்டும் அந்த ஒரு அக்னி என்னன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்துட்டு தேவனுடைய பார்வையில் இது அங்கீகரிக்கப்படும். ஸோ முக்கியமாக இங்கே தேவன் சொல்லும் போது இந்த ஒரு பலிகளை வந்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கீகரிக்கிறார். எந்த ஒரு பலியாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பலிகளை வந்து தேவன்கிட்ட ஏறெடுக்கும் போது இதை அங்கீகரிக்கிறதே அது வந்து அடையாளப்படுத்துறது தான் இந்த ஒரு ஒரிஜினல் ஹீப்ரூ வேர்டு நம்ம பார்த்தோம். இந்த ஹீப்ரூ வேர்டு ஓலா அண்ட் சலீல், இந்த ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த ரெண்டு வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம பார்க்கும்போது ஒன்று வந்து அசெண்டிங். அசெண்டிங் சொல்லும் போது மேல் நோக்கி பலிகள் வந்து நம்ம இங்கே ஏறெடுக்கிறோம். அந்த பலிகளானது அதனுடைய புகை என்ன ஆகுதுன்னா மேலே போகுது. தட் விச் கோஸ் அப், இப்போ மேலே போகுது. இப்போ மேலே போகிறது அது எதை அடையாளப்படுத்துதுன்னா அது தேவனால ஏற்றுக்கொள்ளப்படுது அல்லது தேவனுக்காக சமர்ப்பிக்கப்படுதல வந்து இது அடையாளப்படுத்தும். அப்போ எந்த ஒரு பலிகளை ஏறெடுத்தாலும் ஸோ அதனுடைய புகை மேலே போகிறது அது அடையாளப்படுத்துகிறது என்னன்னா இது தேவனால அங்கீகரிக்கப்பட போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அடையாளப்படுத்தும். அப்போ இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங் சர்வாங்க தகன பலி கூட அங்கே தேவனுக்கு ஏறெடுக்கப்படும் போது அது எப்படி இருக்கணும்னா தொடர்ச்சியாக இருக்கணும், அது தேவனால் அது அங்கீகரிக்கப்படணும். அதே தான் நம்முடைய லைஃப்லையும் ஸோ நாம் ஏறெடுக்கிற சர்வாங்க தகன பலி அது எப்படி இருக்குன்னா தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற விதத்தில் இருக்கணும். ஸோ அதற்கு தான் ஒரு கண்டிஷன் என்னென்னா இது தொடர்ச்சியாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்முடைய லைஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம், வாரத்தில் 7 நாள் இருக்கு. இப்போ பொதுவான பெயர் கிறிஸ்தவர்கள் செய்கிறது போல வார வாரமானால் சண்டே ஒரு நாள் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டா நம்முடைய பலி தொடர்ச்சியாக இருக்குமா அப்படின்னா இல்லை. அதே போல் ஈவினிங் டைமு அது மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், அப்படி இல்லை. ஸோ நம்முடைய பலிகள் எப்படி இருக்கணும்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும், நைட் வரைக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட் டே காலையில் மறுபடியும் அது கண்டினியூ ஆகணும். அப்போ நம்முடைய லைஃப் டைமில் நம்முடைய லைஃப் முழுவதுமாக தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பலியாக ஏறெடுக்கணும். இப்போ லைஃப் முழுவதுமாக நம்ம எப்படி பலியாக ஏறெடுக்கிறது? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்குள்ள
நம்மை இசைவாக உட்படுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் தேவன் நம்முடைய பலிகளை என்ன பண்ணுவாருன்னா அங்கீகரிப்பார். இப்போ அந்த அங்கீகரிப்பு அப்படின்னு சொல்லும்போது இங்க ஒரு வார்த்தை வந்து அங்க பிரதர் பயன்படுத்துறாரு. அந்த ரெண்டாவது லைன்ல நம்ம பார்க்கும்போது thus was represented to the mind of each offerer that the altar was already sanctified or set apart, and that their offerings would be acceptable because of God's acceptance of the atonement day sacrifices. அந்த ஒரு பலி செலுத்துறவர் அவர் என்ன பண்ணுவாருன்னா முதல்ல என்ன பண்றாருன்னா இது நான் பலி செலுத்தணும் அப்படிங்கிறத செப்பரேட் பண்றாரு. செட் அப்பார்ட் ஆல்ரெடி அவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவருடைய மைண்ட்ல. அப்போ ஃபிக்ஸ் பண்ண உடனேயே அந்த ஒரு பலி அவர் ஏறெடுக்கும் போது தேவனுடைய பார்வையில் அது என்ன ஆகுதுன்னா அங்கீகரிக்கப்படுது. ஸோ இதே தான் நமக்கு இருக்கிற ஒரு பாடம் கூட. ஸோ நம்ம ஆல்ரெடி தேவன்கிட்ட இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டு எப்போ நம்ம பேப்டிசம்குள்ள போயிட்டோமோ அப்பவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தேவனுக்கு நம்ம அர்ப்பணிச்சாச்சு. இப்போ பலி எதை ஏறெடுக்கணும் அப்படின்னா நம்மளை தான் நம்ம ஏறெடுக்க வேண்டியது அவசியம். இப்போ நம்மளை எப்படி ஏறெடுக்கணும் அப்படின்னா சர்வாங்க தகன பலியாக ஏறெடுக்கணும். அந்த ஒரு தாட் நமக்குள்ள வந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக ஒரு ப்ராசஸிங்கில் போகிறோம். ஸோ நம்முடைய முக்கியமான பார்ட்ஸ் அதை நம்ம பார்க்குற இன்னர் பார்ட்ஸ் அது என்ன பண்ணணும் வாஷ் பண்ணி அந்த பலிபீடத்தின் மேலே வைக்கணும். அப்போ இந்த வாஷ் பண்ணி பலிபீடத்தின் மேலே வைக்கிறதுங்கிறது நம்மை சுத்திகரிப்பதையும் அதே போல் நம்ம தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறதை வந்துட்டு அதை அடையாளப்படுத்தும். அப்போ அந்த ஒரு ஸ்மெல் அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்மெல்லாக வரும்னா ஒரு சுகந்த வாசனையான ஒரு பலியாக அங்கே தேவனுக்கு ஏற்படுது. ஸோ இதனுடைய விஷயம் என்னவா இருக்குதுன்னு சொல்லும்போது திஸ் வுட் சர்வ் டு டிபிஃபை a thankful prayer to Jehovah, an acknowledgement of his mercy, wisdom and love as manifested in the broken body of the Christ, their ransom. இப்போ தேவனுக்கு நம்மை ஒப்படைக்கும் போது அர்ப்பணிக்கும் போது அந்த ஒரு சுகந்த வாசனையானது அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய ரேன்சமை நம்ம ஏற்றுக்கொண்டு தேவனால நம்ம நிறைய விஷயங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதான் பார்க்குறோம் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ஹிஸ் மெர்சி தேவனுடைய கிருபை அவருடைய ஞானம் அவருடைய அன்பு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய ரேன்சம் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்குங்கிறத நம்ம உணர்ந்து தேவனுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு தேங்க்ஃபுல் ப்ரேயர் அது எப்படின்னா நாம் செலுத்துகிற பலியின் மூலமாக அங்கே செலுத்தப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் அது வந்துட்டு 2 வகையான காரியங்கள் நமக்கு கொடுக்குறாரு. என்னென்னா ஒன்று வந்துட்டு புல்லக்கு, ரெண்டாவது வந்துட்டு கோட். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பொதுவாக வந்துட்டு புல்லக்குன்னு சொல்லும்போது கர்த்தர் இயேசுனுடைய ஒரு பரிபூர்ண மனிதன் அவரை வந்துட்டு அங்கே அடையாளப்படுத்துது. கர்த்தருடைய பலி கோட்டுன்னு சொல்லும்போது அது யாருக்காக அது பலியாக்கப்பட்டது அப்படின்னா அண்டர் ப்ரீஸ்ட்ஹுட். ஸோ அந்த அண்டர் ப்ரீஸ்ட்ஹுட்னு சொல்லும்போது அது சபை. ஸோ அவங்கள வந்துட்டு இங்கே அடையாளப்படுத்துகிறதா பார்க்குறோம். ஸோ இதில் பர்ன்ட் ஆஃபரிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் ஒரு ரீப்ரிண்ட் நம்பர் 4389 சொல்லும்போது இந்த ஆஃபரிங் வந்துட்டு தேவன் என்ன பண்ணுறான்னா ஏற்றுக்கொள்கிறார். ஸோ நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் பர்ன்ட் ஆஃபரிங் அப்புறம் இதில் பிக்சர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு பவர் பாயிண்ட் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காளை மற்றும் ஆடு. இது ஒரு காளைன்னு சொல்லும்போது கர்த்தருடைய பலி. ரெண்டாவது நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்னன்னா சின் ஆஃபரிங் பற்றி பார்த்தோம். இப்போ சின் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லும்போது 2 மிருகங்கள் இருக்கு. ஸோ அதில் கூட சேம் கான்செப்ட் சின் ஆஃபரிங். அதில் வந்துட்டு ஒரு காளை, ரெண்டாவது ஒரு ஆடு. அதில் கூட 2 ஆடுகள் இருக்குது. 2ல் ஒன்று வந்துட்டு கர்த்தருக்கு என்று தெரிவு செய்யப்பட்ட ஆடு, இன்னொன்று வந்து போக்காடு. இப்போ இந்த ஒரு சின்ன ஆஃபரிங் அதில் வந்துட்டு இருக்கிற சத்தியங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலைன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். எஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்.
ஆல்ரெடி ஆன்சர் கூட இதுலயே இருக்கு ஸ்க்ரீன்ல. நீங்க அதை பார்த்து சொன்னீங்கன்னா கூட ஓகே. எஸ் சிஸ்டர், சொல்லுங்க. இது சாரி இந்த இடையூறுக்கு. என்ன கேட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சின் ஆஃபரிங் அதை பத்தி என்னென்ன படிச்சோம்? சின் ஆஃபரிங்னா என்ன? ஸோ அதுல இருக்கிற விஷயங்கள், இந்த கருத்துக்கள் என்னென்ன பார்த்தோம்? கேட்டுச்சுங்களா நான் பேசினது? இந்த கே- உங்களோடது கொஞ்சம் வாய்ஸ் விட்டு விட்டு வருது மேகலா சிஸ்டர். வேற யாராவது சொல்றீங்களா? சின் ஆஃபரிங் பேசிக் சப்ஜெக்ட்லேயே கேட்ட விஷயம் தான். பிரதர் நான் சொல்றேன் தப்பா இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணுங்க. சொல்லுங்க சிஸ்டர். நம்முடைய பாவத்தை எடுத்து போடுறதுக்காக பாவமே அறியாத மிருகம் வந்து அங்க அடிக்கப்படுறத பாக்குறோங்க. சின்ன ஆஃபரிங் மூலம் தன் பாவத்தை உணர வேண்டும் அப்படின்னு பாக்குறோங்க. ஓகே சிஸ்டர், பாவம் அறியாத ஒரு மிருகமானது அங்க அடிக்கப்படுது. ஸோ அதன் மூலமாக அந்த ஒரு பாவம் மீண்டுமாக நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்த்துதலுக்குள்ள வரணும். ஓகே, இது வந்துட்டு நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இது வந்துட்டு கரெக்டான பதில் தான். இதுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? பொதுவாக வந்து சின்ன ஆஃபரிங் சொல்லும் போது அது எப்படி அவங்க நிறைவேற்றுகிறாங்க? சின்ன ஆஃபரிங்னா எவ்வளவு மிருகங்கள் இருக்கு? எத்தனை மிருகங்கள் இருக்கு? 2. வாய்ஸ் பிரேக் ஆகுது, உங்களுக்கு கிளியரா கேட்கல. முக்கியமா 2 மிருகங்கள். ஒன்று வந்துட்டு காளை, ரெண்டாவது வந்து ஆடு. ஸோ இந்த காளை மற்றும் ஆடு அது வந்துட்டு சொல்லும் போது புல்ல கண்டு கோட், இந்த ரெண்டுமே வந்துட்டு அங்க பாவ நிவாரண பலியாக ஏற்கப்படுது. ஸோ முதலாவது இருக்கிற புல்லக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும், ரெண்டாவது சபையும் வந்து அடையாளப்படுது. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நம்மை பலியாக ஏறெடுக்கும் போது எதை பலியாக ஏறெடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கொஷின். அதை இங்கே பிரதர் சொல்லும் போது ஹியூமனிட்டின்னு சொல்றாரு. இப்போ ஹியூமானிட்டின்னு சொல்லும் போது என்னது? ஹியூமானிட்டின்னு என்ன அர்த்தம்? மனிதாபிமானம் இல்ல மனித தன்மை. எஸ் சிஸ்டர், சொல்லுங்க. மனித உரிமைகள். மனித உரிமை. ஓகே, மனித உரிமை. ஓகே, அதுவும் ஒரு ஆன்சர். ஹியூமனிட்டினா நம்முடைய மாம்சீகம். ஸோ நம்ம மாம்சீகத்திற்குரிய எல்லா விஷயங்களும் என்ன பண்ணணும்னா பலி செலுத்தணும். இப்போ கர்த்தருக்கு இருந்த மாம்சீகம் அல்லது மாம்சீக உரிமைகள், மனித உரிமைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாருன்னா அவங்க பலி செலுத்தினார். அதை நம்ம பார்க்குறோம். ஒரு ஆசாரியர் இருக்கிறாரு, பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஒரு காளையை கொண்டு வந்து அங்க பலியிடுவார். இப்போ பிரதான ஆசாரியர் யாரை அடையாளப்படுத்துறார்? எஸ், பிரதர் புது சிருஷ்டியை அடையாளப்படுத்துறாங்க. புது சிருஷ்டி. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ பிரதான கர்த்தராகிய இயேசு ஆசாரியர் கிறிஸ்து. சொல்லும் போது கர்த்தர் தான்.
அவரு புது சிருஷ்டியாகிய கர்த்தர். காளைன்னு சொல்லும்போது அதுவும் கர்த்தர் தான். ஆனா அவர் என்னன்னா தன்னுடைய மாம்சத்தை என்ன பண்றாருன்னா அங்க பலி செலுத்துறாரு. ஸோ தன்னுடைய மாம்சம், மாம்சீகம், அவருக்குண்டான எல்லா விஷயங்களையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அங்க பலி செலுத்துறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப கர்த்தர் தான் அங்க பலி எடுக்கிறார் பிரதான ஆசிரியரா இருந்து. ஆனா அது பிரதான ஆசிரியர் அவர் எப்படி எதை வந்து பலிய ஏறெடுக்கிறார்னா தன்னுடைய மாம்சீகத்தை அவர் பலியாக ஏறெடுக்கிறார். இப்ப ரெண்டாவது நடக்கிற பலி கூட அதே மாதிரி தான். பிரதான ஆசிரியர் கர்த்தர் இயேசு, அவர்கிட்ட நம்ம நம்ம என்ன பண்றோம், சரண்டர் பண்றோம். இப்போ நாம சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்முடைய மாம்சத்தை வந்து தேவன்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு பலியை எடுக்கிறது அவருடைய வேலை. ஆனா கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம முழுவதுமாக தேவனுக்கு, கர்த்தருக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஸோ அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு கண்டிஷன். அப்போ இங்க கர்த்தருடைய பலி ஏன் காளையா அங்க ஏறெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காளைன்னு சொல்லும்போது ஒரு பெரிய உருவம், ஒரு பெரிய பலி. அது வந்து கர்த்தருடைய பரிபூர்ண தன்மையை வந்து அடையாளப்படுத்துது. காளையை வச்சுட்டு இங்க ஒரு ஆடை கம்பேர் நம்ம பண்ணோம்னா ரொம்ப சின்ன பலி. அதை நம்ம பார்க்குறோம். சபையினுடைய பலி வந்துட்டு ஒரு இம்பர்ஃபெக்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயமும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஒன்று காளை அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் ஒரு பரிபூர்ணர். அதே போல சபை வந்துட்டு இம்பர்ஃபெக்ட். அதுக்காக வந்துட்டு அங்க அடையாளமாக எது காண்பிக்கப்படுதுன்னா ஆடு வந்துட்டு காண்பிக்கப்படுது. சரி, இந்த ரெண்டு பலிகள் வந்துட்டு ஏறெடுக்கிறார். சரி, இந்த ரெண்டு பலிகள் ஏறெடுத்ததுக்கு பிறகு அது யாருக்காக ஏறெடுக்கப்படுது? அடுத்த கொஸ்டின் ஸ்லைடு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸ்லைட் தெரியுதுங்களா இல்ல ஸ்லோவா இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பலிகள் அவங்க வந்து ஏறெடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு காளை அல்லது வெள்ளாட்டுக்கடா இதனுடைய மற்ற காரியங்கள் அது என்ன பண்ணப்படுதுன்னா கோர்ட்டுக்கு வெளியில வந்துட்டு அது என்ன பண்ணப்படுது, பர்ன் பண்ணப்படுது. இப்போ சின்ன ஆஃபரிங் சொல்லும் போது பாவ நிவாரண பலியில காளை மற்றும் ஆட்டுக்கடா வந்துட்டு அங்க உள்ள பலியாகுது. ஸோ அதனுடைய முக்கியமான பொருட்கள், உட்பொருட்கள் நம்ம சொல்லணும்னா அது அதனுடைய ஹார்ட்டு, கிட்னி, முக்கியமான பொருட்கள் என்ன ஆகும்னா உள்ள வந்துட்டு பர்ன் பண்ணப்படும். ரிமைண்டர் மீதம் இருக்கிற காரியங்கள், அந்த ஹைடு, ஹூப்ஸ், அதாவது உள்ள இருக்கிற அந்த தோல், சாணி, இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அவுட் சைடு த கேம்ப்ல வந்துட்டு அது பலியாக்கப்படுது. அது வந்துட்டு எரிய வைக்கப்படுறாங்க. அப்ப இதுல இருந்து இருக்கிற நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்கும்போது நம்முடைய பலிகள் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்முடைய மாம்சீகத்தினுடைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், பலிகளை ஏறெடுக்கிறோம். ஸோ அதில் இருக்கிற பலியினுடைய வாசனை எப்படி இருக்குன்னா ஒரு சுகந்த வாசனையா இருக்கும். அதே இந்த காரியங்கள் நம்ம பார்க்குறோங்களா, மீதி இருக்கிற ரிமைண்டர் அது என்னன்னா வெளியில கேம்புக்கு வெளியில அது என்ன பண்ணப்படுது, எரிய வைக்கப்படுது. அதனுடைய வாசனை எப்படி இருக்குன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். சொல்லும் போது ஒரு துர்நாற்றம் அடைந்த ஒரு வாசனை. அது வந்துட்டு விசுவாச வீட்டாருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா சுகந்த வாசனையா இருக்கும். வெளியில இருக்கிற உலகத்தாருக்கு நம்முடைய பலிகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப துர்நாற்றமான ஒரு மரண வாசனையாக அது வந்து காணப்படும். அது கூட நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இங்க கொடுக்குறாரு. என்ன ஒரு பாயிண்ட்னா நம்முடைய பலி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதுல கொடுக்குறாரு. இந்த ஒரு பேராகிராஃப்ல பிரதர் சொல்லும் போது முக்கியமாக நம்முடைய பலிகள் எப்படி இருக்கணும்னா ஜீவ பலியாக இருக்கணும். ஏன் ஜீவ பலியா இருக்கணும்?
நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? இப்போ டேபர்நாக்கில் அங்கே தேவன் வந்து ஒவ்வொரு பலிகளை ஏறெடுக்க சொல்லும்போது ஒவ்வொரு மிருகத்தை என்ன பண்ணணும்னா இழுத்துட்டு வந்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அடிப்பாங்க. அப்புறம் அதனுடைய ரத்தம், அது மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட்னு போகும். இது வந்து நிழல். அப்படியே நம்ம நிஜத்துக்கு வரலாம். எப்படி அது நிழல்ல காண்பிக்கப்படுதோ அது நிஜத்துக்கு அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்? யாராவது சொல்றீங்களா? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்களோ நீங்க அதை சொல்லலாம். பிரதர் எஸ் சிஸ்டர், சொல்லுங்க. பிரதர் கேக்குது. கேக்குது சொல்லுங்க. பிரதர் ஜீவ பலியா கொடுக்கும்போது தான், அதான் ஜெசிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த மனித உரிமைகளை இழந்து ஜீவன் பலியா கொடுக்கும்போது தான் தேவனுக்கு அந்த சுகந்த வாசனை அது கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த தேங்க்யூ சிஸ்டர். ஆல்மோஸ்ட் உங்களுடைய பதில் கரெக்ட். அது வந்து சுகந்த வாசனை கொடுக்கணும். ஸோ முக்கியமாக வந்துட்டு தேவன் ஏறெடுக்க சொல்லுகிற பலிகள் எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா ஜீவனுள்ள பலிகளாக இருக்கும். இப்போ ஜீவனுள்ள பலிகளாக இருக்கும்போது தான் அவருடைய ஸ்மெல் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு, என்னன்னா கர் கர்கஸ். கர்கஸ்ன்னு என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? தமிழில் தெரிஞ்சா நீங்கள் சொல்லலாம். கார்கஸ்ன்னு என்ன? காயத்ரி சிஸ்டர். செத்து போன உடல். தேங்க்யூ. பிணம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? பிணம் பிணம் வந்துட்டு ஒருவேளை நாட்கள் ஆயிடுச்சு அல்லது ஆல்ரெடி இறந்து போன ஏதாவது ஒரு உடல் எடுத்து நம்ம அதில் இருக்கிற பொருட்கள், உள்ளான பொருட்கள் ஏதாவது ஒன்று எடுத்தோம்னா அது எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி வந்து ஒரு அழுகி போன நிலையில இருக்கும். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி. அப்போ ஒருவேளை அதை எடுத்து கொண்டு போயிட்டு நம்ம பலிபீடத்தின் மேலே வச்சு எரிச்சோம்னா அதனுடைய ஸ்மெல்லு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அது நல்ல ஸ்மெல்லாக இருக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி அழுகி போனது, அதில் ஜீவன் இல்லை. அப்போ அதனுடைய ஸ்மெல் எப்படி இருக்குன்னா ரொம்ப துர்நாற்றமாக இருக்கும். இப்போ தேவன் சொல்லும் போது இறந்து போன எந்த ஒரு விலங்குகளையும் நீ என்ன பண்ணக்கூடாது, பலியிடக்கூடாது. ஏன்னா அது வந்து சுகந்த வாசனை கொடுக்காது. அப்போ சுகந்த வாசனை தான் தேவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, நல்ல ஸ்மெல்லு. அப்போ நல்ல ஸ்மெல்லு வரணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மிருகமாக இருக்கணும். அதில் குறைவுகள் எதுவும் இருக்கக்கூடாது, குற்றம் குறைகள் இருக்கக்கூடாது. அது கால் அடிந்ததாகவோ ஏதாவது ஒரு ஊனம் இருந்ததுன்னா அதனுடைய பலி எப்படி இருக்கும்னா தேவனுக்கு சுகந்த வாசனை இருக்காது. ஸோ அதே தான் நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது நாம் எடுக்கிற பலிகள் கூட ஜீவ பலியாக இருக்கணும். அதனால தான் இங்கே இந்த ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார். We are not to withdraw ourselves from the world, to live cloistered lives, but rather we are to live in it. நம்ம ஜீவனோட தான் இருக்கணும், ஆனால் நம்ம எது கூட மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னா உலகத்தினுடைய போக்கு, உலகத்தினுடைய வாழ்க்கை, அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அது எப்படி ஆயிரும்னா அது ஜீவ பலி ஆகாது. உலகத்தில் ஒரு வேளை நம்ம மிக்ஸ் ஆகிட்டோம், உலகத்தினுடைய வாழ்க்கையிலையோ இல்லை அதனுடைய ஆசை இன்பங்கள்லையோ நம்ம மிக்ஸ் ஆகிட்டோம்னா அது வந்து ஜீவ பலி இல்லை, அது வந்துட்டு ஒரு பணத்தை கொண்டு போயிட்டு தேவனுக்கு பலி செலுத்துகிற மாதிரி. அப்போ நமக்கு தேவன் என்ன கட்டளை கொடுக்குறாரு அப்படின்னா, எப்படி அந்த ஒரு மிருகம் அது வந்து ஜீவனோடு இருக்கும்போது அது அடிக்கப்பட்டு அதனுடைய உள்ளான பாகங்கள் தேவனுக்கு பலிகளாக ஏறெடுக்கப்படுதோ அதே போல நாம கூட என்ன பண்ணணும், பலிகளை ஏறெடுக்கணும். ஜீவ பலியாக நம்ம ஏறெடுக்கணும். நமக்கு வருகிற சோதனைகள் மத்தியில நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த ரெண்டாவது பாட்டில் கொடுக்கும்போது, a dead animal does not seek to get away from the fire which is to destroy it. ஒருவேளை ஒரு ஆல்ரெடி செத்த ஒரு மிருகமாக இருந்தால் அக்னியில் போடும் போது அது என்ன ஆகும்,
தப்பிக்க முடியாது. அது கண்டிப்பாக அது என்ன ஆயிரும், டெஸ்ட்ராய் ஆயிரும். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய விஷயம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, nor must we endeavor to escape from the fiery trials which the Father in his wisdom permits to come upon us. நம்ம ஜீவனோடு இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணணும், அதுலேருந்து தப்பித்து போகாதபடிக்கு நம்ம எதற்காக நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ஞானம் இது ஆல்ரெடி நமக்கு தேவனை நியமிச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில நம்ம என்ன பண்ணணும்னா, முழுவதுமாக நம்ம சரண்டர் பண்ணணும். ஸோ அப்படி சரண்டர் பண்ணி தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஒரு பலியை வந்துட்டு ஏறெடுத்தார். அதே தான் நமக்கு இருக்கிற ஒரு பாடம் கூட. நாம கூட அப்படித்தான் நம்முடைய பலிகளை வந்து ஏறெடுக்கணும். ஜீவ பலியாக நம்ம ஏறெடுக்கணும். அப்பதான் அதனுடைய ஸ்மெல் எப்படி இருக்கும்னா, நல்ல ஒரு சுகந்த வாசனையாக அது வந்து காணப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு பாடம் வந்து நம்ம இங்கே இதில் நமக்கு கொடுக்குறாரு. சரி, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். சரி, வேற என்னென்ன பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் இதில்? ஏதாவது நினைவு இருக்குதா உங்களுக்கு? வேற பாயிண்ட் என்ன பார்த்தோம்? அவ்வளோதானே? நோ ஆன்சர். இதில் இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஸோ அதில் வந்துட்டு அந்த ஒரு இது கொடுக்குறாரு இல்லைங்களா, அது என்னது, சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா. அது கூட வந்துட்டு அங்கே பலியாகுது. ஸோ அதனுடைய சாம்பல் அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல சுத்தமான இடத்துல ஒட்டி வச்சிருவாங்க. அப்போ அந்த ஒரு பலி கூட அந்த இடத்துல ஏறெடுக்கப்படுது. இது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2 விஷயம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஒரு சாம்பல் அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அவங்களுடைய நினைவுகள் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் அதை வந்து அடையாளப்படுத்தும். அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து யாருக்கு அது பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதலில் வரும்போது அந்த ஒரு காரியங்களை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து, ஸோ அதன் மூலமாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்கன்னா நடத்திட்டு போவாங்க. இப்போ அவங்களுடைய கிளென்சிங் ப்ராசஸ், அதாவது சுத்திகரிப்பினுடைய வேலை எப்படி நடக்குதுன்னா, அந்த ஒரு முற்பிதாக்களுடைய காரியங்கள் மற்றும் அதனுடைய பாடங்கள் மூலமாக அவங்களுக்கு அது வந்துட்டு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது கூட வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம அதில் பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். அடுத்ததாக இருக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஸோ ஃப்ரீ வில் ஆஃபரிங்கில் நம்ம என்னென்ன பார்த்தோம், யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? ஃப்ரீ வில் ஆஃபரிங் லேவியராகும் 1:1-17. ஞாபகம் இருக்கிறது சொல்லுங்க. பிரதர், ஃப்ரீவில் ஆஃபரிங்ல வந்து தலையை கிள்ளுதல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது, இனிமே நம்ம வந்து நம்முடைய சுய சித்தத்தை செய்யாம தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்றது பார்த்தோங்க. இன்னொன்னு வந்துட்டு புறாவின் தலையை கிள்ளுதல் வந்துட்டு ஆசாரியர் செய்வாரு. ராஜ்யத்துல வந்து ஆசாரிய வகுப்பார் வந்து தலையும் சரீரமா கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து உலகத்துக்கு இது ராஜ்யத்துல உலகத்துக்கு போதிப்பாகன்னு பாக்குறோம் பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஃப்ரீ வில் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லும்போது சுயமாய் அல்லது தானாய் முன் வந்து ஏறெடுக்கிற பலி.
இப்போ முக்கியமாக வந்துட்டு சகோதரி சொன்னாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும், அந்த ஒரு தலையை கீழ்றது. ஸோ அது வந்து நம்ம பார்க்குறோம். நம்முடைய சுய சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும், அழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பாயிண்ட் வந்து ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் நம்ம பார்க்கும்போது வாலண்டரி அல்லது வில்லு, ஓன் ஃப்ரீ வில்லு ஆர் வாலண்டரி வில் அப்படிங்கிற 2 டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்தோம். அதாவது தானாக முன் வந்து அந்த ஒரு பலிகளை வந்து ஏறெடுக்கணும். அதான் வந்து ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஃப்ரீ வில் ஆஃபரிங்கில் 4 விஷயம் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? கர்த்தருடைய பலி எப்படி இருந்தது அப்படிங்கிறது. வேணா ஒரு வசனம் வாசிங்க, அப்போ ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மார்க் சாப்டர் 12 வெர்ஸ் 30. பைபிள்லேருந்து வாசிங்க சார். அவர்கள் பேச்சிலே அவரை அசுத்தப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். 12:30ங்களா? இல்ல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இங்க வந்து எந்த மாதிரியாக நம்ம தேவனுக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரீ வில் ஆஃபரிங் நம்ம தேவனுக்கு செலுத்தணும். அப்போ இந்த 4 விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 4 விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ யாருக்காவது ஞாபகம் வந்துச்சா எதை பத்தி பேசுறான்னு? 4 காரியங்கள் இருக்கு இந்த வசனத்துல. உன் முழு இருதயம், நீங்க ஸ்லைட்ல பார்க்கலாம். இருதயம்னு எதை அடையாளப்படுத்தும்? சரி, நான் வாசிக்கிறேன். இப்போ இருதயம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய உள்ளான பாகங்கள், அதாவது இன்வர்ட்ஸ் ஆஃப் தி சாக்ரிஃபைஸ். ஸோ முக்கியமாக நமக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹார்ட் இருக்குது, கிட்னி இருக்கு, அதே போல் வந்து ஃபேட் இருக்கு. இதில் வந்து முக்கியமான பாகங்கள். அது எப்படி நாம் வந்துட்டு தேவனுக்கு பலி செலுத்துகிறோம். அப்போ வந்து ஒரு ஹார்ட்டு, இது உள்ளான விஷயங்களை தேவனுக்கு நம்ம பலி செலுத்தணும். அப்போ அது எப்படி இருக்கும்னா நல்லா எரிய வைக்கும். அதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஜீல், நம்மளுடைய வைராக்கியம், எந்த அளவுக்கு நம்ம ஃபேட்டு அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு அது என்னன்னா நல்லா பற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்முடைய விருப்பங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் நம்ம தேவனுக்காக பலி செலுத்துவதற்கு எந்த அளவுக்கு விரும்புகிறோம் பார்க்குறோம். நம்முடைய வைராக்கியம் எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ கர்த்தர் சொல்றாரு இல்லையா, உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்போ எந்த அளவுக்கு அவருக்குள்ள வைராக்கியம் இருந்தது, அப்போ அந்த அளவுக்கு தேவனுக்கு அவர் என்ன பண்ணார்னா பலி செலுத்தினார். அதை நம்ம பார்க்குறோம். ஹார்ட், இன்வர்ட்ஸ். ரெண்டாவது பார்க்குறோம் ஆத்மா. இப்போ ஆத்மா சொல்லும் போது அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒரு மிருகத்தில் வந்துட்டு அதனுடைய ஜீவன் எதில் இருக்குதுன்னா ரத்தத்தில் இருக்கு. இப்போ நம்ம சொல்கிறோங்களா, ஆத்மா சொல்லும் போது முக்கியமாக அது வந்து ஜீவன், அது வந்து ரத்தத்தில் இருக்கு. அப்போ ரத்தத்தை அங்கே பலி செலுத்துறாங்க. அது எப்படி பலி செலுத்துறாங்கன்னா, ரத்தம் சொல்லும் போது அது ஜீவன். இப்போ எது வரைக்கும் அப்படின்னா முழுவதுமாக அவர் வந்து பலி செலுத்தணும். எது வரைக்கும்னா மரணம் வரைக்கும். இப்போ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில தன்னை வந்து ஃப்ரீ வில் ஆஃபரிங்கா எப்படி கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக முதலாவது தன்னுடைய உள்ளான விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. ரெண்டாவது தன்னுடைய ரத்தம், அது எதை அடையாளப்படுத்தினா தன்னுடைய முழு ஜீவியத்தையும் தேவனுக்கு அவர் பலி செலுத்தினார். மரணம் வரைக்கும், கடைசி வரைக்கும் தேவனுடைய சித்தம் மட்டும்தான் அவர் வந்து பண்ணார். ஸோ மூணாவது நம்ம பார்க்குறோம் முழு மனதோடும். ஸோ முழு மனதுன்னு சொல்லும் போது அது மைண்டு.
ஸோ மைண்டுன்னு சொல்லும்போது அது எதுன்னா நம்முடைய தலை. பொதுவாக வந்துட்டு நம்ம சிந்திக்கிறதுல எங்கேருந்து வருதுன்னா தலையிலிருந்து வருது. கர்த்தர் கூட அவர் இப்படித்தான் தன்னுடைய விஷயத்தை அவர் வந்து பலியாக எடுத்தார். அது பார்க்கும்போது தன்னுடைய சொந்த சித்தம், சுய சித்தம் எங்கேயுமே அவர் என்ன பண்ணல, செய்யலை. அவர் தன்னுடைய தலையை வெட்டிட்டாரு, அல்லது தலை தலையினுடைய சித்தத்தை அவர் வந்து ஃபாலோ பண்ணல. மாறாக பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய மைண்ட் என்ன, அதை அவர் என்ன பண்ணார்னா புரிஞ்சு தன்னுடைய சாக்ரிஃபைஸ் வந்துட்டு அங்கே பண்ணார். அது நம்ம 3வது பார்த்தோம். 4வது என்னன்னா ஸ்ட்ரென்த்து, தன்னுடைய முழு பலத்தோடும். இப்போ ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லும் போது பொதுவாக வந்துட்டு ஒரு அனிமலுடைய ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குன்னா அதனுடைய கால்களில் இருக்கும். இப்போ கர்த்தர் இயேசு அவர் தேவனுடைய ஊழியத்திற்காக எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணார். முக்கியமாக தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணார். தன்னுடைய முழு பலத்தை வந்து எதற்காக பயன்படுத்தினார்னா தேவனுடைய சித்தத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு. அதை நம்ம வசனம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் ஜான் 8:29 நம்ம அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். இப்போ தேவனுக்கு எது பிரியமோ அது நான் தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக அவர் என்ன பண்ணார்னா செஞ்சு முடிச்சார். ஸோ அதான் நமக்கு இருக்கிற முக்கியமான பாடம். இப்போ ஃப்ரீ வில் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவன் வந்து கேட்குறாரு, நாம் செய்யணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்தையும் நம்முடைய லைஃப்பில் என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்முடைய விஷயங்கள் எல்லாத்தையும் தேவனுக்கு கொடுக்குறோமா, 2வது நம்முடைய ஜீவன், 3வது வந்து நம்முடைய மைண்டு, அதாவது நம்முடைய சித்தம் தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமா, 4வது பார்க்குறோம் நம்முடைய முழு பலம், முழு ஸ்ட்ரென்த்து தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம சரண்டர் பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம முக்கியமாக வந்துட்டு பார்க்கணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நாம் நிறைவேற்றும் போது நாம் கூட என்ன பண்ணுறோன்னா தேவனுக்கு நம்மை தாமாக முன் வந்து பலி செலுத்துவதை அது அடையாளப்படுத்தும். ஸோ இதை நம்ம முக்கியமாக பார்த்தோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சிஸ்டர் கூட சொன்னாங்க அந்த ஒரு தலை கிள்ளி போடுறது, அது வந்து நம்ம சுய சித்தத்தை எடுத்து போட்டுட்டு தேவனுடைய சித்தத்தை வந்து அது நிறைவேற்றுவதை வந்து அங்கே அடையாளப்படுத்துது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதில் வந்துட்டு நிறைய காரியங்கள் இருக்குது. அது வந்து ஃப்ரீ வில் ஆஃபரிங்கில் நம்ம பார்த்தோம். ஸோ 4வது ஒரு ஆஃபரிங் நம்ம போயிடலாம். 4வது ஆஃபரிங் என்ன பார்த்தோம்? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாடம் கூட பார்த்தோம். இந்த 3 ஆஃபரிங் பார்த்துட்டு 4வது ஒரு பாடம் பார்த்தோம். அது நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி பார்த்தோன்னா சின் ஆஃபரிங்க்கும் பர்ன்ட் ஆஃபரிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். யாராவது சொல்கிறீங்களா? சின் ஆஃபரிங்னா என்ன, பர்ன்ட் ஆஃபரிங்னா என்ன? பாவ நிவாரண பலி மற்றும் சர்வாங்க தகன பலி, இது 2த்துக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். ஞாபகம் இருக்குங்களா? சொல்றீங்களா? இல்லை ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா முக்கியமாக நம்ம பார்த்தது எதற்காக பார்த்தோம்னா 2 பலிகள் இருக்குது. ஒன்று வந்து சின் ஆஃபரிங்கு, இன்னொன்று பர்ன்ட் ஆஃபரிங். இந்த 2மே வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படின்னா பாவ நிவாரண நாளில் அது நடக்கும். இப்போ பாவ நிவாரண நாளில் இது 2மே நடக்கும். ஆனால் 2மே வந்துட்டு தனித்தனியாக அது வந்து செய்வாங்க. ஆனால் அந்த 2 பலிகளும் ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு நமக்கு வெளிப்படுத்தும். என்னென்னா இப்போ பாவ நிவாரண பலியிலையும் கர்த்தருடைய பலி பற்றி தான் பேசும், பர்ன்ட் ஆஃபரிங்லேயே கர்த்தருடைய பலியை பற்றி தான் பேசும். அதே போல் 2வது மிருகம் இருக்கு இல்லையா, ஒருவேளை பாவ நிவாரண பலியில் ஆட்டுக்கடா அதை அடிக்கிறது கூட சபையை அடையாளப்படுத்தும். அதே பர்ன்ட் ஆஃபரிங்கில் ஒருவேளை ஆடு இருந்தது அப்படின்னா அந்த ஆடு யாரை அடையாளப்படுத்துன்னா சபையை வந்துட்டு அடையாளப்படுத்தும். ஆனால் சர்வாங்க தகன பலி இங்கே 2 இடத்துலையுமே வந்துட்டு சர்வாங்க தகன பலி செய்யப்படும்.
காளையாக இருக்கட்டும், வெள்ளாடாக இருக்கும். அது ரெண்டுமே வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள், முக்கியமான உட்பொருட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே எரி வைப்பாங்க. இப்போ ரெண்டுமே வந்துட்டு சபை கர்த்தரை அங்கே அடையாளப்படுத்துறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதில் தான் இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு கொடுக்குறாரு. என்னன்னா, சின் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லும் போது அது வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். Intended to show how God accepted the sin offerings as if they had been completely burned and consumed by the altar. Then we have here another deep and beautiful thought. இப்போ பேர்ன்ட் ஆஃபரிங் சொல்லும் போது அதே சின் ஆஃபரிங்கினுடைய பலி தான். ஆனால் அது என்ன ஆகுதுன்னா முழுமையாக அதை வந்துட்டு எரிய விடுறாங்க. கம்ப்ளீட்டாக அது வந்துட்டு எரியணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, that the best, the most holy, the most complete sacrifice of the ancient priesthood are unworthy of comparison with the one great sacrifice of Jesus, our high priest. ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்துட்டு ரெண்டு விதமான பலிகள் இருக்குது. ஒன்று வந்து கர்த்தர் இயேசுவையும், ரெண்டாவது வந்து சபையும் வந்துட்டு அது கம்பேர் பண்ணுது. ஆனால் அது ரெண்டுமே வந்து எப்படி தான் பலியாக்கப்படுதுன்னா, கம்ப்ளீட்டாக அது வந்து எரிய வைக்கப்படுது. இப்போ கம்ப்ளீட்டாக எரிய வைக்கப்பட்டாலும் இப்போ சின் ஆஃபரிங்கில் ஒன்று பெருசாக இருக்குது, இன்னொன்று வந்து சின்னதாக இருக்குது. நாங்கள் பார்க்குறோம் ஒரு புல்லக், ஒரு காளை, இன்னொன்று வந்துட்டு ஆடு. என்னதான் சபையானது தன்னை முழுவதுமாக எரியறதுக்கு அல்லது தகன பலிக்கு தன்னை அர்ப்பணித்தாலும் கர்த்தர் இயேசுனுடைய பலியோடு இதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கம்பேர் பண்ண முடியாது. அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குற ஒரு பாயிண்ட். இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது, சின்ன ஆஃபரிங்லேயும் சரி, பேர்ன்ட் ஆஃபரிங்லேயும் சரி. இப்போ பேர்ன்ட் ஆஃபரிங் நம்ம பொதுவாக பார்க்கும்போது கர்த்தரும் தன்னை முழுவதுமாக அழிக்கிறதுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அதே போல் சபை கூட பண்ணுது. கண்டிப்பாக அது வந்துட்டு தவறு இல்லை. அந்த பாயிண்ட் வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும். ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். எப்படி பேர்ன்ட் ஆஃபரிங் வைஸ் நம்ம பார்க்கும்போது, இப்போ பேர்ன்ட் ஆஃபரிங் சொல்லும்போது கர்த்தரும் தன்னை சர்வாங்க தகன பலியாக ஒப்படைத்தார். சபையும் என்னதான் பண்ணிட்டாங்க, தன்னை சர்வாங்க தகன பலியாக ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் இந்த ரெண்டு பலியும் ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறது நம்ம காண்பிக்கிறது நம்ம எங்கே பார்க்குறோம்னா சின்ன ஆஃபரிங்கில் பார்க்குறோம். சின்ன ஆஃபரிங்கில் இதே மாதிரி தான் பாவ நிவாரண பலியில் ரெண்டு பலிகள் ஏறெடுக்கப்படுது. காளையும் அது பலியாக்கப்படுது, ஆட்டுக்கடாவும் பலியாக்கப்படுது. ஆனால் அதனுடைய சைஸ் நம்ம பார்க்கும்போது அதனுடைய விஷயம் எப்படி ஆகுதுன்னா ரெண்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. காளைன்னு சொல்லும்போது அது பர்ஃபெக்ட்டு, கர்த்தருடைய பலி. இதை வந்து ஆடு அப்படின்னு சொல்லும்போது அது இம்பர்ஃபெக்ட்டு, அது வந்து சபையினுடைய பலி. ரெண்டோடைய பலி வந்துட்டு பேர்ன்ட் ஆஃபரிங்கில் கொடுத்தாலும் சர்வாங்க தகன பலி ஆனாலும் அது ரெண்டு ஈக்குவல் ஆகாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்ம போகலாங்களா? டைமு 8:30 ஆச்சு. இன்னும் ஒரு சில ஸ்லைட்ஸ் இருக்குது. ஐ திங்க் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ். 5வது சப்ஜெக்டில் நம்ம பார்த்தது என்னென்னா சின் ஆஃபரிங் அண்டு ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். இது ரெண்டு நம்ம பார்த்தோம். சரி, இதில் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்? இல்ல ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி எதுக்கு எப்போ செலுத்தப்படுது அப்படின்னா, பாவ நிவாரண பலி வருஷத்துக்கு ஒரு முறை முழு இஸ்ரேலர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பலியா நம்ம பார்க்குறோம். இந்த குற்ற நிவாரண பலி ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்துட்டு தனக்கு மன்னிப்பு வேணும் அப்படிங்கிறப்போ ஆசாரியரின் இடத்துல அது கொடுத்து செய்யப்பட்ட பலியை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோங்க அந்த பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். நல்ல பாயிண்ட்டு. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. ஸோ பாவ நிவாரண பலிங்கிறது வருஷத்துக்கு ஒரு டைமு. குற்ற நிவாரண பலின்னு சொல்லும் போது எப்போ அந்த நபர் வந்து
தான் செய்தது குற்றம்ங்கிறத உணர்றாரோ உடனே அவர் என்ன பண்ணணும், போயிட்டு பலி எடுக்கணும். தேங்க்யூ. வேற பாயிண்ட்? வேற என்ன பார்த்தோம்? ஞாபகம் இல்லைங்களா? பிரதர், பாவ நிவாரண பலின்னும் போது அறியாமையில செய்த பாவத்திற்கு செய்யும் பலி, இது அனைவருக்கும் ஒரு பொதுவானதா இருக்குதுன்னு பார்த்தோங்க. ஆனா குற்ற நிவாரண பலி ஒருவர் தெரிந்தே பாவம் செய்தால் செய்யப்படுற பலின்னு பார்த்தோங்க பிரதர். எஸ், தேங்க்யூ சிஸ்டர். அது கூட நல்ல பாயிண்ட். இப்போ சின்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் சொல்றாரு. அதாவது இப்போ தேவனுடைய கட்டளைக்கு விரோதமா ஒருவர் பாவம் செய்யும் போது அது ஒருவேளை தெரிஞ்சு பண்ணலாம் அல்லது தெரியாம பண்ணலாம். அதுக்கு பாவ நிவாரண பலின்னு சொல்றாங்க. குற்ற நிவாரண பலின்னு சொல்லும்போது அது பர்டிகுலரா வேற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுது. அதுல ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தோம். ஒரு நிமிஷம். இதுல நம்ம ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். அதாவது ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லும்போது ராங் டன் டு காட் ஆர் ராங் டன் டு எ நெய்பர். இதில் ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. என்னென்னா, இப்போ தேவன் ஆல்ரெடி ஒரு கட்டளை கொடுத்தாரு, நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நியாயப்பிரமாணத்தின்படியாக ஒருவர் நடக்கணும். இப்போ மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், பிறனை தன்னை போல நேசிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் தேவன் கொடுக்குற நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. இப்போ ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லும் போது ஒருவேளை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவங்களுக்கு தவறு இழைச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு தீமை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வருது, ஓ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது தேவனுக்கு விரோதமாகவோ அல்லது தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவோ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உணரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, நேராக போயிட்டு ஆசாரியர்கிட்ட போய் அந்த ஒரு குற்ற நிவாரண பலியை அவர் ஏறெடுப்பார். அப்போ இந்த இடத்துல குற்ற நிவாரண பலின்னு சொல்லும்போது அது எப்படி அவங்க ஏறெடுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷேக்கல், அதாவது மணி, இப்போ எந்த மாதிரியான குற்றத்துக்கு எந்த மாதிரியான பலியில் ஏறெடுக்கணுங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்கும். அவர் ஆசாரியர் சொல்லுவார். அந்த ஒரு பலி அதற்கேற்றாற் போல அவங்க என்ன பண்ணணும்னா செய்யணும். இப்போ தான் ஏறெடுத்த தீமையின் மூலமாக ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு லாஸ் ஆயிருச்சு, ஏதாவது ஒரு காயம் பட்டுருச்சு, அதுக்கேற்றாற் போல அவங்க என்ன பண்ணணும்னா அவனுடைய பலிகளை ஏறெடுக்கணும். அந்த ஒரு பலிகள் கூட என்னென்ன ஏறெடுக்கணுங்கிறது நமக்கு ஒரு லிஸ்ட் அவர் கொடுத்துருக்கிறார். இந்த பாயிண்ட்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல முக்கியமா என்ன பாயிண்ட்னா, ஆப்போசிட்ல இருக்கிற நபருக்கு ஏதாவது ஒரு தவறு நம்ம இழிச்சிட்டா அதுக்கு ஈக்குவலா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு பே பண்ணணும். அதை நம்ம பார்க்குறோம், கில்ட் ஆஃபரிங் ஆர் ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். இப்போ கில்ட் ஆஃபரிங் ஆர் ட்ரெஸ்பாஸ் குற்ற நிவாரண பலி, ஒருவர் குற்றம் இழைச்சாச்சு, அதற்கு பதிலாக இன்னொரு பரிகாரம் செய்யணும். அதை நம்ம பார்க்குறோம், குற்ற நிவாரண பலி. அப்போ ஆப்போசிட்ல யாருக்கு என்ன தவறு பண்ணாங்களோ அதுக்கேற்றாற போல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் வைப்பாங்க. அது இந்த மெஷர்மெண்ட் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஆசாரியர் பண்ணுவார். ஆசாரியர் இதற்கு இது ஈக்குவல் அப்படிங்கிறத அவர் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பே பண்ணணும். அது எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஷேக்கல்னா அவங்க வைக்கிற ஒரு அளவு. இப்போ ஷேக்கல்னா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பலிகளையும் காணிக்கைகளையும் அவங்க செலுத்தும் போது
அவங்க ஷேக்கல் அளவில் தான் வந்துட்டு அவங்க செலுத்தணும். அது ஒரு மெஷர்மெண்ட்டு. எப்படி நம்ம வந்துட்டு கிலோ 1 கிலோ 2 கிலோங்கிற அளவு நம்ம எடுக்கிறோமோ, அதே போல் ஷேக்கல்ஸுங்கிறது வந்துட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒரு அளவு. அதை நமக்கு கொடுக்குற ஒரு மெஷர்மெண்ட்டு. அந்த ஒரு மெஷர்மெண்ட் மேலே தான் அவங்க என்ன பண்ணணும், அவங்க அந்த ஒரு பலிகளை வந்துட்டு ஏறெடுக்கணும். அதை நம்ம பார்க்குறோம். த ட்ரூவஸ்ட் மெஷர் எதை அடையாளப்படுத்துதுன்னா, காட் ஸ்டாண்டர்ட் பை விச் ஹீ வேஸ் ஆல் திங்ஸ். தேவன் பார்த்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறாரு அதை பொறுத்து தான் இந்த ஒரு அளவு இருக்குது. இப்போ வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் மீனிங் வந்திருக்கிறோம். இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு குற்ற நிவாரண பலி ஒருவர் ஏறெடுக்கும் போது தனக்கு ஆப்போசிட் இருக்கிற நபருக்கு ஏற்பட்ட ஒரு காயமாகவோ அல்லது ஒரு லாஸ் ஆகவோ அதை வந்து ஈடு கட்டுவதற்காக நாம் செலுத்துகிற அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறோம், அது வந்துட்டு லிட்ரல். அதே நம்ம ஆப்போசிட்டில் இப்போது ஸ்பிரிச்சுவல் மீனிங் வரும்போது, இப்போ நாம் ஏறெடுக்கிற பலி, ஒருவேளை நான் பாவம் பண்ணிட்டேன், இப்போ தேவனுக்கு விரோதமாக குற்றம் ஏறெடுத்துட்டேன், அல்லது தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நான் ஏதாவது ஒரு குற்றம் ஏறெடுத்துட்டேன்னா, அந்த இடத்துல இப்போ தேவனுடைய பார்வையில் நான் எவ்வளவு கொடுத்தா அது வந்து ஈடு கட்ட முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் மீனிங். புரிஞ்சுங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியலன்னா கேளுங்க. சைலண்டா இருந்தீங்கன்னா புரியல. புரிஞ்சதுங்க. ஓகே, தேங்க்யூ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்ல இருக்கிற நபருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அது டேலி பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதை கொடுத்தா அவங்களுக்கு அது டேலி ஆகும். அது வந்து தேவனுடைய பார்வையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா அது செய்யணும். அதான் வந்து நம்ம குற்ற நிவாரண பலி. இது வந்துட்டு இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, பிரதர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு. இதில் வந்து 2 வகையான பாவங்கள் இருக்குது. ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்துட்டு ஒரு சிலது வந்து நமக்கு தெரிஞ்சே செஞ்சுருக்கலாம், ஒரு சிலது தெரியாமல் நம்ம செஞ்சுருக்கலாம். தெரிஞ்சே செய்யும் போது அங்கே தேவன் வந்து குற்ற நிவாரண பலியாக அங்கே ஏன் எடுத்துக்கொள்கிறார்? இப்போ ஒரு கேள்வி, நான் தெரிஞ்சே தான் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா மன்னிப்பு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? கொஸ்டின். உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். இப்போ 2 பாவங்கள் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து துணிகரமான பாவம், இன்னொன்று அறியாமல் செய்த பாவம், சின்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸு. துணிகரமான பாவம்னா ப்ரெசன்ட், என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்க? ப்ரெசன்டஸ்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. இப்போ ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லும்போது குற்ற நிவாரணம். ஒரு குற்றம் பண்ணிட்டேங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதில் வந்துட்டு ஒரு வகை என்னென்னா எனக்கு தெரியாமல் பண்ணது, இக்னோரன்ஸ் ஆஃப் சின்னு. இன்னொன்று வந்து நான் தெரிஞ்சே பண்ணேன், ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே மன்னிப்பு கொடுக்குறாரு. அது எப்படி அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின். நீங்கள் சொல்லலாம், ட்ரை பண்ணுங்க. பிரதர் அதுல எஸ். 2 இது பார்த்துக்கணும். நம்ம ம் தெரிந்தே தொடர்ந்து செய்யற பாவம் வந்து பலவீன நிமித்தம் இல்லாம ஒண்ணு, இன்னொன்னு வந்துட்டு பலவீனத்தின் நிமித்தம் தொடர்ந்து தெரிஞ்சே செய்யறதுன்னு 2 பார்த்தோங்க. சிஸ்டர் மறுபடியும் சொல்லுங்க. தெரிந்தே தொடர்ந்து செய்யறதுங்க பிரதர், அது வந்து பலவீனம் நிமித்தம் இல்லாம செய்யறதுங்க. ஸோ இன்னொன்னு வந்து அதே பலவீனங்கள் மாதிரி இல்லாமல். தொடர்ந்து செய்யறது பலவீன நிமித்தம். எஸ், தேங்க்யூ. பலவீனத்து நிமித்தம். கரெக்டான பதில். இப்போ பலவீனமா இருக்கிறேன், அதனால நான் வந்து தெரிஞ்சே பண்ணிட்டேன். என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னுடைய வீக்னஸ் அப்படி இருக்கு, என்னால் எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு தடுக்க முடியல. அதான் இங்கே பிரதர் சொல்லும்போது, wholly the result of our unavoidable weaknesses are not culpable sins.
இப்போ இதே வந்துட்டு எனக்கு பலவீனம் இருக்குது, என்னால் தடுக்க முடியல, ஆனால் நான் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு குற்ற நிவாரண பலியை நீங்கள் ஏறெடுக்கலாம், அதுக்குண்டான பாவம் வந்து நிவர்த்தி செய்யலாம். ஆனால் சிஸ்டர் இன்னும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, என்னன்னா இது பலவீனம் இல்லை, பலவீனத்தினால ஏற்பட்ட பாவம் இல்லை, ஆனால் நான் தொடர்ச்சியாக அந்த ஒரு பாவத்தை நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதுதான் நம்ம பார்க்குறோம். அது வந்துட்டு வில்ஃபுல் சின்ஸ். வில்ஃபுல் சின்ஸ்ன்னு சொல்லும்போது தானா எல்லாம் தெரிஞ்சே பாவம் பண்ணுறது. இது வந்துட்டு இது எதனால இல்லை அப்படின்னா பலவீனத்தினாலேயோ நம்முடைய வீக்னஸ்னாலேயே இல்லை, மாறாக இது தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதை வந்துட்டு தேவன் வந்து மன்னிப்பாரா அப்படின்னா அது வந்து மன்னிக்க மாட்டார். அதை நம்ம பார்த்தோம். இப்போ இதற்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய சொல்லலாம். இதுதான் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சப்ஜெக்ட் இதுதான். Therefore, there are many who for a time are guilty of evil speaking and evil thinking. ஒருவேளை நான் தீமை பேசிட்டேன் அல்லது தீமையை நினைச்சிட்டேன், அதனால எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஒரு உணர்ந்தா அவர் என்ன பண்ணலாம்னா திருப்பி தேவன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இதே விஷயத்த கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தா அது தேவன் என்ன பண்ண மாட்டார்னா மன்னிக்க மாட்டார். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். இந்த ட்ரெஸ்பாஸ் அல்லது குற்ற நிவாரண பலினா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து நம்ம பலவீனத்தின் நிமித்தம் பண்ணுறோமா அல்லது வேணுன்னே பண்ணுறோமா அப்படிங்கிறது அந்த ரெண்டு கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் தேவன் வந்து அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. எதற்கு பலிகளை எடுத்தால் தேவன் அதை வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம மீண்டுமாக அவருடைய கிருபைக்குள்ள கொண்டு வருவார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம். ஸோ இதோட தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம முடித்தோம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது கூட நமக்கு அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஒருவேளை நம்ம தெரிஞ்சே மறுபடியும் அதே பாவத்தை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதற்குண்டான பெனால்ட்டி தேவன் வந்து நம்ம கேட்க மாட்டார். மாறாக அவர் என்ன பண்ணிடுவாருன்னா நம்மளை கொண்டு போயிட்டு செகண்ட் டெத்தில் போட்டுருவாருங்கிற பாயிண்ட் கூட நம்ம பார்த்தோம். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்படி நம்ம பார்த்துட்டே போகலாம். இந்த ஒரு ஸ்லைட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கூட நீங்கள் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த பலிகளுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதனால் வந்துட்டு நீங்கள் கூட ஒரு டைமே ரெஃபர் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வந்து 14th சாப்டர் ஆண்டன் ஃப்ரே புக்கில் 14th சாப்டரில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸு. ஸோ தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவனை இந்த ஒரு நாளிலும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நாம் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் கூட தேவனுடைய கிருபை மற்றும் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமீன். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதரர்களே, மீண்டுமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நாளில் கூட நம்ம பாவ நிவாரண பலிக்கான காரியங்களை பார்த்தோம், குற்ற நிவாரண பலிகளை நம்ம பார்த்தோம், பர்ன்ட் ஆஃபரிங் பற்றி நம்ம இந்த நாளில் கூட ரிவிஷனாக நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இன்னும் அநேக விஷயங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம், கவனிக்கலாம். தேவனுடைய சித்தமாக இருந்தால் அடுத்த முறை நம்ம இந்த பாடத்தை நம்ம தியானிக்கலாம். இந்த பாடத்தை நம்ம இதில் வழங்கி தந்த நம்முடைய அன்பு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் கூடி வந்திருக்கதான அனைவருக்கும் தேவனுடைய கிருபையை தந்து வழிநடத்துவராக. இந்த நாளில் கூட நம்ம முடிவாக ஒரு ஜெபத்தின் மூலமாக இந்த கூடுகையை முடிவு செய்யலாம். நம்ம இணைப்பில் இருக்கிறதான அன்பு சகோதரர் கண்ணன் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கண்ணன் பிரதா, நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ பிரதர். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த அன்பு தகப்பனே, அப்பா பிதாவே, உமக்கே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக துதி ஸ்தோத்திரங்களை ஏற்கும் தகப்பனே. இந்த ஒரு நாளில் கூட சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி
உடைய வெளியேறப்பட்ட வார்த்தைகளை தியானிக்க பெரிதான கிருபை செய்தீர். அதற்காக நன்றி தகப்பனே. இந்த ஒரு நாளில் கூட குற்ற நிவாரண பணி, பாவ நிவாரண பணி அவைகளை தெரிந்து கொண்டோம் தகப்பனே. இதை எங்களுடைய வாழ்நாளில் கடைப்பிடிச்சு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து நடக்க பரிசுத்த ஆவியை கொடுங்க. இந்த ஒரு சிறிய ஜெபத்தை எங்களுடைய இரட்சகரும் மீட்பரும் மேய்ப்பரும் கண்மலையுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனும் வல்லமை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமீன். Thank you, Kanan brother. Thank you, Stephen brother. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.